கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let's read from the prophetic book of Isaiah chapter 48 and verse 15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். Subscribe to my channel and also press this bell icon. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நானே அதை அறிவித்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவனுடைய வழிகள் அவனுக்கு வாய்க்கும். I have spoken, yea, I have chosen him, I have brought him, and he shall make his way prosperous. ஒரு குறிக்கப்பட்ட நபரை குறித்து ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். The Lord so speaks about a specific individual. நான் அவனை அழைத்திருக்கிறபடினால் அவனுடைய வழிகள் அவனுக்கு வாய்க்கும். Because I have called him, his ways shall be prosperous to him. இந்த வேதத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பல சந்ததியாரும் பல ஜனங்களும் இருக்கிறார்கள். There are many people and nation seeds that have been called by the Lord. ஒவ்வொரு காலங்களிலோ ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனக்காக அழைத்து தனக்காக தமது சமூகத்திலே அவர்கள் நிலைநிறுத்துகிறார். Throughout the different ages, the Lord called out a specific band of people unto himself and presented them before himself. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். Even during these end times, the Lord has called us too. அதற்கு முந்தின வசனத்திலே நான் வாசிக்கிறோம், எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். We read in the preceding verse that the Lord hath loved him and he shall do his pleasure even in Babylon. எனக்கு பிரியமாய் இருக்கிறவன் பாபிலோனிலும் என் சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான். For he whom the Lord loveth shall do God's pleasure even in Babylon. இந்த சம்பவமும் இந்த சரித்திரமும் யூதர்கள் 70 வருஷம் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி. And this is something that's part of history that happened when Israel was in bondage for 70 years in the land of Babylon. அவர்கள் முழு இஸ்ரவேலர்களும் 400 வருஷம் எகிப்திலேயும் யூதர்கள் மாத்திரம் அவர்கள் 70 வருஷம் பாபிலோனிலும் சிறைப்பட்டிருந்தார்கள். The Jews were in bondage in Egypt for 400 years, after which the kingdom of Judah was taken captive thereafter to the land of Babylon for 70 years. இவர்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமையாக இருக்கிறதை அவர்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார். The Lord had foreshown that Judah would be in captivity in Babylon well ahead of time to Abraham. அவர்கள் பிந்தின 70 வருஷம் பாபிலோனில் அடிமைப்பட்டிருப்பதை ஒருவருக்கும் ஆண்டவர் அறிவிக்கவில்லை, மறைத்து வைத்தார். The Lord had hidden this fact about Judah being in captivity in Babylon and hid it from all other people. இவர்கள் 70 வருஷம் பாபிலோனிலே அடிமைப்பட்டிருந்து விடுவிக்கப்படுகிற காலத்தில் ஒரு இரட்சகனை அல்லாவிட்டால் ஒரு ராஜாவை தேவன் அங்கே அழைத்து கொண்டு வந்தார். At the close of the 70 years of their captivity in Babylon, the Lord sent them a savior. The Lord caused to arise a king to redeem them. இந்த 70 வருஷத்திலும் சுமார் 4-5 ராஜ்யங்கள் இவர்களை விட்டு கடந்து போனது. And during these 70 years there were 5 kingdoms that came and went by. அந்த 70 வருஷத்திலும் 4 ஆளுகை புறப்பட்டு 5வது ஆளுகையில் அவர்கள் வெளிப்பட்டார்கள். And during those 70 years there were 7 kingdoms that came to govern the land, and it was during the 5th that they were delivered. 4 ராஜாக்களும் அந்த 70 வருஷம் இவர்களை கொடூரமாக நடத்தினார்கள். During these 70 years, those 4 kings, they tyrannically ruled over these people. 5வது ராஜாவின் காலத்தில் அவர்கள் அங்கே இருந்து மீண்டுமாக கானானுக்குள்ளே கொண்டு வரப்பட்டார்கள். But during the reign of the 5th king, they were delivered from the land of Babylon and they were brought to the land of Canaan. இந்த யூதர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிற அன்றைக்கு இருந்ததான பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார். During the time when Judah was taken captive by Babylon, the king of Babylon was Nebuchadnezzar. இந்த நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு இருக்கிற முழு உலகத்தையும் அவன் கையின் கீழ் வைத்திருந்தார். அந்த நாட்களில் தான் இவர்கள் நேபு சாரதியார் அவருடைய பிரதான ஒரு படை தலைவனால் இவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். And King Nebuchadnezzar was a man who had his kingdom spanning over the whole world at that time, and the people were taken captive by that king to his land called Babylon. அவருடைய நாளெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்கு எகிப்திலே இளைப்பாறுதல் இருந்தது. And during his time the people were at rest. அவன் அந்நிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு பகுதியில் அவன் தேவ பக்தி உள்ளவனாக காத்து வந்தான். Though he was a strange king, a stranger, on the other side he preserved his life as being godly. அவருடைய ஆளுகையானது ஒரு தங்கத்துக்கு ஒப்பாக அல்லாவிட்டால் பசும் பொன்னுக்கு ஒப்பாக பாபிலோனிலே அவருடைய ஆளுகை அமைந்திருந்தது. His kingdom and his time was so very golden. It was a golden time for the kingdom of Babylon. அந்த நேபுகாத்நேச்சார் தான் ஒரு பொற்சிலையை கண்டான். It was Nebuchadnezzar who saw a golden image in his dream. அதன் தலை தங்கமாக இருந்தது, மார்போ வெள்ளியாக இருந்தது.
subscribe to my channel. The head thereof was gold, also press and the this breast bell thereof icon. silver. அந்த புயமும் மார்பும் வெள்ளியாக இருந்தது, கால்கள் இரும்பாகவும் வெண்கலமாகவும் சேர்ந்து உண்டாக்கப்பட்டிருந்தது. The breast and the arms were silver, and the trunk was made of brass, and the legs were made with iron mingled with clay. இந்த தரிசனத்தை வெளிப்படுத்த அவர்களால் அங்கே இருக்கிற ஒருவராலும் கூடாமல் போயிற்று. And the wise men of the kingdom at that time were not able to interpret the dream for the king. இந்த தரிசனத்துக்கு அங்கே தானியேல் விளக்கம் கொடுத்தான். And Daniel was able to give a proper explanation for that dream to the king. ராஜாவே, நீ கண்டதான சிலையினுடைய தலை தங்கம், அதற்கு ஒப்பானவர் நீர். And he said, "O king, the head of the image was made of fine gold, and it has been compared to you, O king." அந்த சிலைக்கு தலை தங்கமாய் இருப்பது போல் இந்த ராஜ்யத்திலே ஒரு தங்கத்துக்கு ஒப்பான ஆளுகை உம் கரத்தில் இருக்கிறது. And just like how this head is made of gold, the kingdom that is now under your hand is under a golden உமக்கு time. பின்பாக தரம் குறைந்த 4 ராஜ்யம் பாபிலோனிலே எழும்பும். After your time, there will be kingdoms of lesser stature that will arise after you. அதை அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவருக்கு உம்மை குறித்து வெளிப்படுத்தினார். And the Lord has shown these things to you that you might understand these things. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் 2 சொப்பனத்தை கொடுத்தார். The Lord granted Nebuchadnezzar 2 dreams. ஒன்று ஒரு சிலையை கண்டான், மற்றொன்று ஒரு விருட்சத்தை கண்டான். The first thing is that he saw an image, and the second he saw அந்த a tree. சிலையினுடைய தலை அன்றைக்கு இருந்த நேபுகாத் நேச்சார். And the head of that image was compared to Nebuchadnezzar, the king of that time. 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய மரம் விருட்சமானது வளர்ந்திருந்தது. In chapter 4 we read about a tree that waxed very tall. அதன் கிளைகளும் அதனுடைய இலைகளும் அருமையாக படர்ந்திருந்தது. The branches and the leaves had sprouted out well. அதன் வேர் பூமியிலே நல்ல பலன் கொண்டிருந்தது. And the tree was well rooted in the ground. மரம் செழித்திருந்தது, கிளைகள் படர்ந்திருந்தது. The tree was lush and fertile, and the branches had sprouted well. படர்ந்த மரத்தில் நிறைந்த கனிகள் காணப்பட்டது. In that good looking tree, it had good fruits as well. மரத்திலே ஆகாயத்து பறவைகளும் மரத்தின் கீழ் பூமியின் மிருகங்களும் நடமாடி கொண்டிருந்தது. Birds of the air found rest upon the branches of the tree, and the beasts of the ground were resting under the shade of the tree. பறக்கும் பறவைகளுக்கும் நடமாடும் மிருகங்களுக்கும் இந்த மரம் ஒரு கூடாக நிழலாக இருந்தது. And this tree was a resting place for the fowls of the air and the beasts of the field. ஒருவர் தோன்றினார், மரத்தை வெட்டுங்கள், இலைகளை உதிரி போக செய்யுங்கள். And a person came and he said, hew down the tree and remove all the leaves from the tree. அதிலே அடைந்து கிடக்கிற பறவைகளை விரட்டுங்கள், மிருகங்களையும் துரத்துங்கள். And he said, drive away the fowls of the air from the tree, and also the beasts of the field. இதையும் ராஜா கண்டு திகைத்து நின்றான். And the king was confounded on seeing even this dream. இது அறிவிக்கும்படி தானியேல் அழைக்கப்பட்டார். And Daniel was called that he might provide an interpretation for the dream. ராஜாவே, பெரிய மரம் என்கிற பெரிய விருட்சம் என்பது நீர்தான். O king, this great tree is none other than you. உமக்கு தேவ சமூகத்திலே ஆளுகையும் அதிகாரமும் மகிமையும் செல்வமும் குவிந்திருக்கிறது. And to you is granted glory, honor, riches and possessions in the presence of God. உம்முடைய இருதயம் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்துக்கு ஒப்பாக மாறும். And your heart is that it will be rejected from the presence of God and will be likened unto the beasts of the field. உன் ராஜ்யத்தை ஆண்டவர் தமது கண்களுக்கு முன்பாக இருந்து நீக்குவார். And the Lord shall remove your kingdom from before your eyes. அப்பொழுது உம்முடைய இருதயமானது மிருகத்தின் இருதயத்தை போல் மாறும். And then shall your heart be transformed like unto the heart of a beast. வெளியின் மிருகத்தோடு சஞ்சரித்து ஆகாயத்து பனியிலே நனைவாய். You will feed along with the beasts of the field, and your body will be drenched with the dew of the open. உன்மேல் 7 காலம் 7 வருஷம் செல்லும், பின்பு நீ மனம் திரும்புவாய். 7 years will pass by, after which you will return to your senses. அதன் பின்பு நேபுகாத்நேச்சாருக்குள் தன் ஆவி வந்தது, அவன் தேவனை புகழ்ந்தான். After which Nebuchadnezzar received the spirit of God and he glorified இந்த God. நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் தான் யூதர்கள் அங்கே பாபிலோனுக்கு நடை போட்டார்கள். It was during the time of Nebuchadnezzar that the Jews marched, being captive into the land of Babylon. இந்த நேபுகாத்நேச்சாருடைய காலம் எல்லாம் யூதர்களுக்கு சகாயமும் நேர்த்தியுமாக இருந்தது. During the time of Nebuchadnezzar, the Jews found favor and rest in the land. இவன் குறிக்கப்பட்ட ஒரு காலத்துக்கு முன்பு மரித்தான். அவன் குமாரனாகிய பெல்சாசார் அங்கே ராஜ்யபாரத்துக்கு வந்தான். After his time, Nebuchadnezzar he slept, and his son Belteshazzar he ascended the throne. பாபிலோனிலே எளிமைதான அந்த பாபிலோனின் ராஜாவுடைய மகனாகிய நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்சாசார் சில நாட்கள் அங்கே ராஜ்ய
ராஜ்யபாரம் செய்தான். Now the son of King Nebuchadnezzar, after his time, who was called Belteshazzar, he ascended the throne and he ruled the kingdom for a while. இவருடைய காலத்தில் தான் யூதர்கள் அதிகமாக நெருக்கப்பட்டார்கள். It was during this king's time that the Jews were oppressed. அவன் தகப்பனுடைய வழியில் நடக்கவில்லை. He did not walk in the ways of his அவன் father, ஒரு கொடூரமான ராஜ்யம் செய்தான். and he led his kingdom tyrannically. ஒரு நாள் ஒரு பெரிய விருந்து அங்கே செய்தான். Once he laid out a big feast. தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய வைப்பாட்டிகள், இனம் ஜனங்கள், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், தேசத்தின் குடிகள், எல்லா பிரபுக்களையும் அழைத்து ஆண்டவருடைய பொருட்களை எடுத்து அவள் விநியோகிக்கும்படி அதில் திராட்சை ரசம் பருகும்படி செய்தான். And he called forward his wives, his concubines, his nobles, his princes, his captains, and all the citizens of the land. And he served the feast using the vessels or the instruments of ministry which were to be used in the temple of God. அவன் தகப்பனுடைய காலம் வரைக்கும் தேவாலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட பொருட்கள் பத்திரப்படுத்தப்பட்டு அசுத்தப்படுத்தப்படாமல் காக்கப்பட்டது. During the time of his father, the instruments of ministry and every vessel of ministry in the temple of God was well preserved, and it was kept from being defiled. அவன் தகப்பனார் ஒரு அந்நிய ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பொருட்களை குறித்து வெளிப்படுத்தல் பெற்று அதை காத்துக்கொண்டார். Though his father was a strange king, his father received a proper revelation concerning the things that belonged to God, and he kept it aside, not defiling them. ஆனா பெல்சாசார் அவன் திராட்சை ரசம் அவன் பருகின பின்பு அவன் மறந்து தேவனுடைய பொருட்களை தீட்டுப்படுத்தினான். But Belteshazzar, after he was filled with wine and was besides himself, he defiled the instruments of God's ministry. அவர் இருந்ததான அறையில உல்லாசமாக இருக்கும்போது ஒரு கரம் தோன்றிற்று. When he was immersed in pleasure in his chamber, there was a hand that was seen. ஒரு கரம் தோன்றி மேனே மேனே தெக்கேல் உபாசினி என்று எழுதப்பட்டது. And a hand appeared to him, and it wrote thus on the wall, Mene Mene Tekel Farsin. அங்க இருக்கிற ஒருவருக்கும் அதை அறிய முடியவில்லை. And none there was able to interpret the definition to that. தானியேல் தான் அதற்கு விளக்கம் கொடுத்தான். It was Daniel who gave a proper definition to it. தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். Thou hast been weighed in a balance and have been found wanting. நீ அழிக்கப்படுவாய் என்று தானியேல் சொன்னான். And Daniel said, you will be destroyed. அன்று இரவுதானே அவன் கொலை செய்யப்பட்டான். On that night was he murdered. அன்று இரவு அவன் கொலை செய்யப்பட்டு பெர்சியாவின் சாம்ராஜ்யம் கொண்டு வரப்பட்டது, மேதியாவின் சாம்ராஜ்யம் கொண்டு வரப்பட்டது. On that night after he was murdered, the kingdom of the Medo-Persian empire came into being. அதனோடு இரண்டு ஆளுகையோடு பாபிலோனின் ராஜ்யம் அங்கே நீக்கப்பட்டது. And from that time the land of Babylon was put to an end. அதன் பின்பு அந்நிய ராஜாவாகிய மேதியன் உள்ளே பிரவேசித்தான். After which another strange king from the Medo-Persian empire entered inside. மேதியாவின் சாம்ராஜ்யம் சில நாட்கள் அங்கே இருந்தது. The Median empire it continued for a while. அந்த மேதியாவின் ராஜா தான் ஆகாசோரு ராஜா. அவன் காலத்தில் யூதர்கள் அங்கே சந்தோஷப்பட்டிருந்தார்கள். The king of Medo-Persia was King Ahasuerus, and even during his time the Jews were rejoicing. இந்த மேதியா ராஜாவுக்கு பின்பு அவன் குமாரனாகிய தரியு அங்கே ராஜ்யபாரத்துக்கு வந்தான். After the time of King Ahasuerus, his son King Darius, he ascended the throne. அவருடைய காலத்திலும் இன்னும் கொஞ்சம் சகாயம் யூதர்களுக்கு படிப்படியாக கிடைத்தது. Even during his time, gradually the Jews received a bit more of favor in the sight of the king. இந்த மேதியாவின் சாம்ராஜ்யத்தின் தேவன் பாபிலோனில் இருந்து அகற்றி விட்டார். And the king also caused to seize the Medo-Persian empire from its அதன் existence. பின்புதான் பெர்சியாவின் சாம்ராஜ்யம் எழும்பிற்று. It was after that the Persian empire came into existence. பெர்சியாவின் சாம்ராஜ்யத்திலே கோரேஸ் என்கிற ஒரு ராஜா எழும்பினான். And during his time there was another king by name Cyrus, he arose. ஆகையால் தான் அந்த கிரேக் சாம்ராஜ்யத்திலிருந்து பெர்சியாங்கிறதான ராஜ்யத்திலே அந்த கோரேஸ் ராஜாவை தேவன் வெளிப்படுத்தினார். It is from the Grecian kingdom that the Lord caused to arise a king by name Cyrus. அதன் பின்பு ரோம அரசாங்கமும் கூட பாபிலோனை கைப்பற்றியிருந்தது. After that even the Roman kingdom it ruled over the land of Babylon for a while. ஆனால் இந்த யூதர்கள் இந்த பாபிலோனிலே தோன்றிய ஐந்தாவது ராஜ்ய காலத்தில் தான் இவள் வெளிப்பட்டார்கள். But the Jews were delivered only after the fifth kingdom came into existence over the land of Babylon. பெர்சியரை தேவன் பாபிலோனுக்கு கொண்டு வந்தார். And the Lord brought the Persians into the land of Babylon. அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், நானே அவனை கொண்டு வந்தேன். And concerning them it is written, I have brought him. நாம் ஆரம்பத்திலே வாசித்ததான வசனமானது அந்த பெர்சியனாகிய கோரேஸ் ராஜாவை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். The verse that we read in the beginning was concerning King Cyrus, which the Lord had spoken. 48 அதிகாரம் 15 வசனத்தில் இவ்விதமாக அவனை குறித்து சொன்னார். And he so spoke in chapter 48 and verse 15 concerning that king. இவருடைய அழைப்பு எவ்வாறு என்று சொல்லி
வசனத்திலே 44ஆம் அதிகாரம் கடைசி பகுதியும் 45ஆம் அதிகாரம் முதல் பகுதி வெளிப்படுத்துகிறது. And the closing verses of chapter 44 and the first few verses of chapter 45 show to us as to what manner of calling he received from the Lord. இவர்கள் மேல் இருந்த ஆளுகையின் 70வது வருஷம் நெருங்கும் பொழுது When the 70th year of their captivity was about to come to an அங்கே end, பெர்சியனாகிய கோரேஸ் ராஜாவை தேவன் எழும்ப செய்தார். and the Lord caused the king of Persia, King Cyrus, to arise. அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் என்னுடைய மந்தைக்கு மேய்ப்பன். And concerning him we read that he will be the shepherd to my flock. 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நான் அவனை அழைத்து வந்தேன். In chapter 44, the last verse, we read that I have called him என் forward. நீதியின்படி நான் அவனை ஏற்படுத்தினேன். I have appointed him by my righteousness. 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக பாதையை செவ்வாய்ப்படுத்துவேன். And in chapter 45 verse 1, I will set their paths right before King Cyrus. 3ஆம் வசனத்தில் நான் அவனுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். In the next verse we read, I will go before thee and I shall make thy way straight. 2ஆம் வசனத்திலே நான் அவனுக்கு முன்னே போய் கோணையானவைகளை செவ்வையாக்குவேன். And before him will I go and shall lay his crooked places straight. 3ஆம் வசனத்தில் என்னுடைய நாமத்தின்படி நான் அவனை தெரிந்து கொண்டேன். And in verse 3 we read that by my name have I called him. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் அவனை தெரிந்து கொண்டேன், என் ஜனத்துக்காக அவன் அபிஷேகம் பண்ணினேன். And I have anointed him over my people, for I have called him by my own name. நீ என்ன அறியாதவனா இருந்து உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன். Though I have not known you, I have anointed you nevertheless. நீ என்ன அறியாதிருந்த காலத்தில் நான் உன்னை அறிந்து கொண்டேன். In a time when you did not know me, I did know you. நீ எனக்கு தூரமாக இருக்கும்போது நான் உனக்கு சமீபமாக இருந்தேன். When you were distant from me, I drew nigh unto you. இவன் அழைத்ததான முக்கிய பகுதியை இதே 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். We read about another important aspect of his calling in chapter 45 in verse 13. என் நீதியின்படி நான் அவனை தெரிந்து கொண்டேன். I have chosen him according to my என் righteousness. நீதியின்படி நான் அவனை தெரிந்து கொண்டேன். என் ஜனத்தை கிரயம் இல்லாமல் அல்லாவிட்டால் பரிதானம் இல்லாமல் அவனை அங்கே இருந்து அவர்களை விடுதலையாக்குவான். And he will deliver my people without praying any price nor any gift. என் ஜனங்களை இலவசமாக விடுவிப்பான். And he will freely deliver my people. இலவசமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கானானை அடைவார்கள். And these people being so freely delivered will attain to their land of Canaan. இந்த பகுதியை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவனுக்கு வழிகள் வாய்க்கும். And we read concerning him the Lord saying his ways shall be prosperous. இவன் ராஜ்யபாரத்தை பாபிலோனின் ராஜ்யபாரத்தை கைப்பற்றுகிற அன்றையிலிருந்து இந்த யூதர்களுக்கு சகாயம் செய்யும்படி அவன் முன்னிற்பான். From the day when he was appointed over the Jews, he came forward to minister to them and to help them. அவனுக்கு முன்பாக அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி அவன் நீதியை நான் உயர்த்துவேன். And before him will I shatter all bulwarks and walls and shall establish his இப்படி இந்த righteousness. பாபிலோனில் எழும்பின 5வது ராஜாவின் காலத்தில் இந்த யூதர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் விடுவிக்கப்பட்டார்கள். And during this time of the 5th king, the Jews without any effort were delivered. இவன் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொண்டு வந்தது இந்த ஜனத்தை விடுவிப்பதற்காக தான். And this king was brought to the throne by the Lord that the Lord might deliver the people through him. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் தேவ ஜனத்துக்கு உதவியாக இருக்கும்படியாக தான் ஏற்படுத்துகிறார். All the kingdoms and the empires are appointed by the Lord that they might be of help to God's people. ஒவ்வொரு காலங்களிலும் தமது ஜனத்துக்கு சகாயம் செய்யும்படி ஆளுகையை எழுப்புகிறார். The Lord throughout the ages appoints sources of help to his people. இங்கே இவரை குறித்து வாசிக்கிறோம், அவருடைய வழிகள் அவருக்கு வாய்க்கும். We read here concerning him that he shall make his way prosperous. இதுவரையிலும் ஒரு எழுத்துக்குரிய ஒரு சரித்திரத்தை நாம் சற்று கேட்டோம். Till now we heard about history in the literal sense of அவன் speaking. என்கிறது இந்த கோரேஸ் ராஜா தான். And this person is none other than King அவருடைய Cyrus. வழிகள் என்பது யூதர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற வழிகள் தான். His ways are the ways by which he went to deliver the Jews. அவன் விரும்பினான், தேவன் அதை அவனுக்கு வாய்க்க செய்தார். He desired and the Lord made it prosperous. அந்த காரியங்கள் அவனுக்குள்ளே நிறைவேறி முடிந்தது. All these things came to pass in his life and in his endeavors. அந்த அழைப்பு ஒரு எழுத்துக்குரிய அழைப்பு. His calling was nothing but a literal one. அடுத்து அந்த அழைப்பை இரண்டாவதாக நாம் கொண்டு வரும்போது, When we consider this calling in another angle, இந்த இரண்டாவதாக இந்த அழைப்பை கொண்டு வரும்போது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக கவனிக்கிறோம். we read secondly that this calling is typical of the calling of Jesus. கிறிஸ்துவை தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார். Jesus was called by the Lord and was chosen. அவர்
பிதாவின் மடியில் ஒரே பிள்ளையாக செல்ல பிள்ளையாக மடியிலே காணப்பட்டார். He was the only beloved and the loving son in the bosom of his இந்த father. யூதர்களை விடுவிக்க எப்படி கோரேஸ் எழுப்பப்பட்டானோ, Just like how Cyrus was raised up to deliver the Jews, பாவத்தில் மூழ்கின ஜனத்தை விடுவிக்க இயேசுவை தேவன் எழும்ப செய்தார். the Lord caused Jesus Christ to arise that he might deliver people who were immersed in sin in the world. மனுக்குலத்தின் மத்தியில் ஒரு மாம்ச சரீரத்திலே அவரை எழும்ப செய்தார். He caused him to arise in a fleshly body in the sin-filled world. அப்படி குமாரன் என்கிற நாமத்தை அவருக்கு தரித்தார். And he anointed him with the name of calling him the Son of God. தம்முடைய சமூகத்தில் இருக்கும்போதே அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். And while he was in his presence, he did anoint him. இயேசு சொன்னார், நான் அனாதியாக என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Jesus said, I have been anointed from everlasting, even forever and forever. அவர் இந்த உலகத்துக்கு வரும் முன்னதாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். Even before he came into this world, he was the anointed one. ஆனா மனுஷருக்கு ஒரு அடையாளமாக தான் அவர் அபிஷேகத்தை பூமியிலே பெற்றுக்கொண்டார். But as a sign to mankind to follow, he received the anointing while he was yet in அவர் this world. ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். After he was baptized and came up to the banks of the river, the Holy Spirit descended upon him in the form of a dove. ஆனா இவரோ பிதாவின் மடியில் இருக்கும்போதே அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Nevertheless, even while he was in the bosom of his father, he was anointed by the Spirit of இந்த God. கோரேஸ் ராஜா யூதர்களை விடுவிக்க மாத்திரம்தான் ஏற்படுத்தப்பட்டான். Now Cyrus was appointed just to bring deliverance to the Jews. நம்முடைய ஆண்டவராக இயேசு முழு மனுக்குலத்தை விடுவிக்கவும் அவர் ஏற்படுத்தப்பட்டார். But the Lord Jesus Christ was appointed that he might bring deliverance to the whole of mankind. முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். He was manifested to take away the sins of all the world. முழு மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பை தந்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக வெளிப்பட்டார். He appeared that he might grant salvation to mankind and make them worthy of heaven. அவர் தேவனுடைய கிளை என்றும் நீதியின் கிளை என்றும் அழைக்கப்பட்டார். He was called the branch of God and the branch of righteousness. அவர் தேவனுடைய புயம் என்றும் அவருடைய கரம் என்றும் He அழைக்கப்பட்டார். was called the hand and the arm of God. அவர் தேவனுடைய வல்லமை என்றும் தேவனுடைய அதிகாரம் என்று விளங்கப்பட்டார். He was also manifested as the power and the dominion of அவர் God. தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து வெளிப்பட்டார். And he was manifested being full of the mercy and the grace of God. இவரை தேவன் எழுப்பினார். The Lord caused him to arise. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டார். Jesus Christ was sent into this world to deliver sinners. பிதாவாகிய தேவன் பாவிகளுடைய மீட்புக்காக அவரை ஏற்படுத்தினார். God the Father appointed him for the redemption of mankind and sinners. அவர் எழும்பிய ஜனத்தை ரட்சிக்க அவர் பிரயாசப்பட்டார். And he arose and he endeavored and labored for the salvation of மனுஷனுடைய mankind. மீட்புக்காக பாடுபட்டு ரத்த சிந்தி அந்த ரத்தத்தினால் அவனை கழுவுகிறார். And he suffered for mankind, shedding his blood, and he died for mankind and washes man from his sins in this world. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு சித்தமானது அப்படி கையினாலே வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is concerning him and his deeds that it is written that all his ways shall be prosperous unto him. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு சித்தமானது அப்படி கையினாலே வாய்க்கும். We read in Isaiah chapter 53, those things that the Lord desires shall prosper shall be made prosperous by the Lord. யூதரை விடுவிக்க அங்கே கோரேஸ் விரும்பினான், அந்த வழியை தேவன் வாய்க்க செய்தார். And Cyrus desired to deliver the Jews, and the Lord made his desire to prosper. முழு மனுக்குலத்தை விடுவிக்க இயேசு பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்தை அவருடைய சித்தத்தின்படி வாய்க்க செய்தார். Jesus Christ labored to deliver the whole of mankind from their sins, and even by his desire and his endeavors the Lord granted him his desire to be made prosperous. தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி And he poured out his soul unto death, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு being numbered with the transgressors பாவிகளுடைய பாவத்தை சுமந்து கொண்டு and bearing the sins of the sinners, அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். and made supplication for them. ஆகையால் அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். Therefore that which he desired shall be made prosperous in his hand. பிதாவின் சித்தம் கிறிஸ்துவின் கையினாலே வாய்த்தது. The will of God the Father was made to prosper at the hands of Jesus. முழு உலகத்துக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்த விரும்பினார். பிதாவாகிய தேவன் அதை வாய்க்க He செய்தார். desired to show salvation to mankind, and God the Father caused that to be brought to pass. அவர் பிதாவின் மடியில் இருக்கும்போதே மனிதனுக்காக மரிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இருந்தார். Even as he was in the bosom of God the Father, he was always minded to lay down his life நீ for mankind. ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக பாடுபட சிந்தை இருந்தால் பிதாவாகிய தேவன் அவர் கையினால் அதை வாய்க்க செய்வார். If you are minded to suffer and to labor for the Lord, God the Father will cause your desire to be made prosperous. நீ ஆண்டவருக்காக எந்த பகுதியிலெல்லாம் கிரியை செய்ய நினைக்கிறாயோ ஆண்டவர் தமது சித்தத்தின்படி அதை உனக்கு வாய்க்க செய்வார். In all aspects in which you would like to work and minister to the Lord will bring all your desires to pass. கோரேசுடைய இருதயத்தில் இருந்ததை ஆண்டவர் வாய்க்க செய்தார். The Lord brought to pass the desire that was in
in the heart of Cyrus. கிறிஸ்துடைய மனதில் இருந்த தேவ சித்தத்தை பிதா வாய்க்க செய்தார். And God the Father caused to prosper that desire that was in the mind of Jesus. அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நமக்குள்ளே உண்டாக்குற தேவன். The Lord God who causes to prosper his will and his desire in us. ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ என்ன விரும்புகிறாரோ அதை நமக்குள்ளே வைத்து அதை நிறைவேற்றுகிறார். Whatever he purposes and desires, he plants us and places it within us and causes that to flourish and prosper. ஆகையால் தான் 48ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் பாபிலோனிலும் அவருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். It's for that reason we read in chapter 48 and verse 15, he whom the Lord loveth shall do his pleasure even in Babylon. பாபிலோனிலே தேவ சித்தம் செய்கிற இரண்டு கூட்டத்தார். There are two groups of people who perform God's will in Babylon. ஒன்று யூதர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பாபிலோனுக்கு போகும்போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். Firstly, the Jews who when they venture to Babylon by the will of God fulfill God's purpose and will. அன்றைக்கு இருந்த யூதர்களை பாபிலோனுக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். It was God's will that the Jews of that time be led into Babylon as captives. அந்த சித்தத்தை எரேமியா தீர்க்கதரிசி அறிவித்தான். Jeremiah the prophet, he showed God's will to the people. பாபிலோனுக்கு போவதே உங்களுக்கு ஜீவன். And to go to Babylon will be as life to you. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பதே உங்களுடைய மேன்மை. And your excellence is for you to enter into that captivity. அப்படியாக ஆண்டவருடைய வழிகளை அவர்கள் அறிந்து அதில் நடக்கும்போது அவருடைய சித்தத்தை அங்கே அவர்கள் நிறைவேற்றினார்கள். When they understood the will and the mind of God and yielded themselves to do accordingly, they performed God's desire. இரண்டாவது பாபிலோனிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இரண்டாவது கூட்டம் அவன்தான் கோரேஸ் ராஜா. The second group of people who performed God's will in Babylon was none other than King Cyrus. அவர் அவருக்கு பிரியமுள்ளவனாக ஜீவித்தார். And he lived doing God's pleasure. மனுஷன் இன்றைக்கு மனுஷனை பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறார்கள். Today man endeavors to please another man. மனிதர்கள் தங்களில் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Man desires that others should take pleasure in them. ஆனால் இந்த கோரேஸ் ராஜா அப்படிப்பட்டவன் அல்ல. But King Cyrus was not so. அவன் கர்த்தரில் பிரியமுள்ளவன். He was a man in whom God desired. கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியவன். A man who did God's pleasure. கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவன். A man who performed the will of God. ஆகையால் பவுல் சொல்கிறார், It's for that reason Saint Paul said, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. if I yet continue to please man, I will not be a minister of God. ஊழியன் என்றால் நயவசனமான வசனத்தை போதித்து மனுஷருக்கு பிரியமா நடக்கிறவன் அல்ல. A minister of God is not one who shall use subtle speech and do things by his own way. தேவ சித்தத்தை அறிந்து தேவ சத்தத்தை சபைக்கு கொடுக்கிறவன் தான் ஒரு ஊழியன். A minister of God is one who hearkens to the words of God and delivers that to the church. எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறது ஒரு மேல் பூசலான பூசலோடு ஜனத்தை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறார்கள். There are many ministries today which today cause the people to disperse by superficial words of joy. ஜனங்கள் வருத்தப்படக்கூடாது என்று மேல் பூசலான அருமையான வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். பாவமோ உள்ள மூழ்கி இருக்கிறது. They use words of blessing superficially so that they might not grieve the people, but within beneath they are full of sin. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? But Saint Paul says, whom do I seek to please now? Is it God or man? மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். Those who desire to please men will not ever please God. ஏனென்றால் மனிதனுடைய வழி வேறு, தேவனுடைய வழி வேறு. Because God's ways are different from man's ways. தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். Those who walk in the ways of God will please God. ஆகையால் ஒரு உண்மையான ஊழியன் சத்தியத்தை உண்மையாக வெளிப்படுத்தும் போது மனுஷரால் அவன் பகைக்கப்படதான் வேண்டும். Therefore truly a minister of God, when he delivers the truth as the truth, he should indeed be hated by the people. அவன் மனுஷரால் வெறுக்கப்படதான் வேண்டும். He should truly be rejected by the people. அப்படியானா நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளுகிறோம், அவர்கள் சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். Therefore we do understand that they are people who stand firm for the truth. இங்கே அவருக்கு பிரியமானவன் பாபிலோனில் அவருடைய சித்தத்தை செய்வான். We read here that the Lord hath loved him and he shall do his pleasure in Babylon. அவருடைய சித்தத்தை செய்து அதிலே நடப்பான். Doing his pleasure, he shall walk in it. ஆகையால் கோரேஸ் ராஜாவுடைய வழி வாய்க்கப்பட்டது. Therefore the ways of King Cyrus prospered. கிறிஸ்துவின் விருப்பம் பிதாவின் கையிலே நிறைவேறிற்று. And the desire of Jesus was fulfilled in the hands of God the Father. மூன்றாவது நபராக நம்மை அங்கே வைத்து பார்க்கிறோம். And thirdly, we place ourselves in that position even as we experience it. விதத்தில் கோரேசை கவனிக்கிறோம். Literally we consider Cyrus. உண்மையான
வேதாகமத்தில் கிறிஸ்துவை கவனிக்கிறோம், Jesus Christ in reality, அந்த வசனத்திலே நம்ம வைத்து பார்க்கிறோம், and next we place ourselves in the light of the word of அந்த God and see it. வசனத்துக்குள் ஆவியின்படி நம்ம அங்கே வைத்து கவனிக்கிறோம். By the word, by the Spirit of God, we place ourselves in that position and consider. அவன் என்கிற வார்த்தையை நம்மை அங்கே சேர்த்துக் கொள்வோம். And concerning him, we let us call him as us. அப்படியானால் இந்த மாதமெல்லாம் தேவன் நம்ம அழைத்தார், அவரே நம்ம அழைத்தார். If that be so, all through this month, the Lord was the one who himself called us. நான் அவனை அழைத்து வந்தேன், நான் அவன் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். I have called him and I have anointed him. ஆகையால் அவருடைய வழிகள் அவனுக்கு வாய்க்கும். Therefore his ways shall be made prosperous unto அந்த him. கோரேஸ் என்கிற வார்த்தையை நம்முடைய பெயர் அங்கே எழுதிக் கொள்வோம். If we shall replace our name where Cyrus' name is அப்படியான mentioned. ஆண்டவர் நம்ம அழைத்தது உண்மையானால் இந்த மாதத்தில் நம்முடைய வழிகளை வாய்க்க செய்ய வேண்டும். Now if it's true that the Lord has called and anointed us, the Lord should make our ways to be prosperous this நம்முடைய month. வழிகள் வாய்க்க செய்யப்பட வேண்டும், நம்முடைய பிரயாசங்கள் வாய்க்க செய்யப்பட வேண்டும், நம்முடைய பாடுகள் வாய்க்கப்பட வேண்டும். Our labors, our endeavors and every work of our hand should be made prosperous. ஒரு தேவனுடைய மனுஷனானால் அவன் கர்த்தருடைய வழிகளிலே தேறினவன். If there is a man of God, he is a man who excels in the ways of ஒரு God. தேவனுடைய மனிதனுடைய வழிகள் அவருடைய கையில் இருக்கிறது, அதை வாய்க்க செய்வார். And the Lord, a man's ways are in the hands of God, and the Lord shall truly bring it to pass. நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டது உண்மையானால், If it's- ஆண்டவருக்காக ஜீவிக்கிறது உண்மையானால், நம்முடைய வழிகள் ஆண்டவர் வாய்க்க செய்வார். If it's true that we have been called by the Lord and live for him, the Lord will make our ways prosperous. இந்த மாதமெல்லாம் நம்முடைய காரியங்கள் நமக்கு வாய்க்கப்பட வேண்டும். All through this month, the works of our hand should இந்த prosper. மாதமெல்லாம் நம்முடைய வழிகள் நமக்கு வாய்க்கப்பட வேண்டும். Everything that we are about should be made prosperous this இந்த month. கோரேஸ் ராஜாவுடைய வழிகளை தேவன் வாய்க்க The செய்தார். Lord caused to prosper the ways of King Cyrus. வழிகள் வாய்க்கப்பட்ட அல்லாவிட்டால் காரியங்கள் வாய்க்கப்பட்ட பலரும் வேதத்தில் இருக்கிறார்கள். And we read about many people of God whose ways were made prosperous as recorded in the அதில் scripture. முதலாவது நபராக தான் எலியாசாரை கவனிக்கிறோம். Of whom the first person we consider is Eliezer. இந்த எலியாசார் என்கிறவர் ஆபிரகாமுடைய உண்மையான ஒரு ஊழியன். Eliezer was a faithful servant of Abraham. ஆபிரகாமுக்கு அடுத்து தன் குடும்பத்தில் இருந்தவர்கள் மூத்த வயதுள்ளவன். And in Abraham's household, he was the eldest. இருக்கிற எல்லாரிலும் ஒரு வயதில் கூடினவன், வயதில் மூத்தவன். The man who was eldest next to Abraham, a man full of experience. ஆபிரகாம் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அவருடைய கரத்தில் தான் கையளித்திருந்தான். Abraham had delivered all his wealth into his hands. அவன் ஒரு உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். He was a faithful and a just servant. 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அவன் அழைத்தான். In chapter 24 we read about Abraham calling him தன் தொடையின் கீழ் அவருடைய கையை வைத்து அவனோட உடன்படிக்கை செய்தான். and making him place his hand in the inward part of his thigh. He entered into a covenant with him. இந்த ஆபிரகாம் எப்படியோ அவன் ஊழியக்காரன் அப்படியே இருந்தான். Even as Abraham was, so was his servant. ஆபிரகாம் பக்தி உள்ளவன், தன்னுடைய ஊழியக்காரனும் பயபக்தி உள்ளவன். Abraham was devout and so was his servant also. He was godly. கானானியரின் பெண்ணை என்னுடைய குமாரனுக்கு நீ கொள்ளாமல், And you should not take a daughter from the land of Canaan as a bride to my விட்டு son. வந்த பாபிலோனுக்கு நீ போகாமல், And should not return to Babylon from whence I came. என்னோடு பிரயாணம் செய்து இடையிலே நின்று போன என் இனத்தாரிடத்துக்கு நீ போ. And return rather to the members of my household who did not journey with அங்கே me. என் குமாரனுக்கு ஒரு பெண் கொண்டு வா. And there shall you take a daughter as a bride to my son. அவ்விடத்து பெண் வராவிட்டால் நீ என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய். And if a daughter does not follow thee into my household, you shall be set aside from my இந்த household. எலியாசார் தன்னோடு 10 ஒட்டகங்களையும் மனுஷர்களையும் கூட்டி கொண்டு போனான். Eliezer took with him 10 camels and also people. அவன் நேரா நாகோர் இருக்கிற ஊருக்கு போனான். And he went to this land called Nahor. அவர் காரார் ஊருக்கு போனான். And he went to Gerar. அங்கே இருந்ததான வேளையிலே தேவன் அவனை நேர் வழியாக வழிநடத்தினார். And even as he was journeying, the Lord caused him to go straight to his destination. 12ஆம் 13ஆம் வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தில் அவன் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். And we read in verses 12 and 13 of chapter 24 as to how he offered a word of prayer. என் ஆண்டவரே, எனக்காக அல்ல, என் எஜமானன் மேல் கிருபை வைத்து என் வழிகளை வாய்க்க செய்யும். Lord, not for me, but showing mercy upon my master Abraham, make my ways prosperous, the உம்மிடத்தில் Lord. ஜெபிக்கவோ மன்றாடவோ நான் தகுதியற்றவன். I am not worthy to intercede or to supplicate before you. என் நிமித்தம் அல்ல, என் எஜமானி நிமித்தம் என் வழியை வாய்க்க செய்யும். But not by my works, but by the works of my master Abraham, make all the endeavors of my hand அவன் prosperous. ஜெபித்து விட்டு பிரயாணம் செய்தான். And after offering a word of prayer, he journeyed. ஆண்டவர் அவனை நேர் வழியாய் கொண்டு போனார். And the Lord took him straight to that place. அதே 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன நேர் வழியாக நடத்தி வந்தார். And we read in chapter 24 and verse 56, he is saying that the Lord led him straight. அந்த பெண்ணுடைய தகப்பனிடத்திலும்
தாயிடத்திலும் சகோதரிடத்திலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என் வழியை வாய்க்கு செய்ய நீங்கள் தடை பண்ணுவானேன். And he speaks to the father, the mother, and the others in the household, saying, the Lord having made things prosperous, why are you hindering it? கர்த்தர் என் வழியை வாய்க்கு செய்து என்ன நோக்கத்துக்காக வந்தேன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். The Lord has made to prosper that desire and will that I was about, and has made it to flourish in my நான் என்ன hand. நோக்கத்தோடு வெளியே வந்தேன் அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. The purpose with which I set forward has been made prosperous. அப்படியானா இந்த பக்திமானுடைய ஜீவியத்திலே அநேக காரியங்கள் உண்டு. If that be so, there are many things to learn from the life of this devout man. எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம் நம்முடைய பக்தியினால் அல்ல, There are many things that we do, but not by our own நம்முடைய godliness. விசுவாசத்தினாலும் அல்ல. It's not by our own faith. எதில் எப்படி அறிகிறோம்? How do we understand that? ஆண்டவர் நிமித்தம், அவருடைய சபை நிமித்தம், நம்முடைய பரிசுத்தவான்கள் நிமித்தம் நம்முடைய வழியை ஆண்டவர் வாய்க்கு செய்கிறார். By virtue of the saints of God and by the mercy of the people and the church of God, the Lord makes all our things சில prosper. வேளையில் ஏதோ ஒரு அவசியமான பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தால், கிடைக்காத பொருளாக இருந்தாலும் நாம் ஒரு ஆளை கூப்பிட்டு அழைத்து ஜெபிச்சு அனுப்பினால் ஆண்டவர் சரியாக போய் அதை கொண்டு வருகிறார். Sometimes there are certain things that are not available easily, but we call a person who has the means to get it. We pray for him and we send him, but the Lord somehow makes his works அந்த prosper. நேரத்தில் அந்த பொருள் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை. It is very difficult for us to get that object or thing at that time. ஆனா நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது அது கிடைத்து விடுகிறது. But when our children of God go, the things flourish. அது அவர்களால் அல்ல, It's not by them. அவர்கள் ஊழியத்து நிமித்தம் அனுப்பப்படுகிறார்கள். They are sent by virtue of the ministry of அந்த God. ஊழியத்து நிமித்தமும் அந்த ஊழியக்காரர் நிமித்தமும் ஆண்டவர் நினைத்து அவளுக்கு தேவையை கொடுக்கிறார். By virtue of the ministry of God and by the virtue of the minister who sends them forward, the Lord makes their work prosperous. சில வேளையில் நமக்கு பெருமை உண்டாகும். Sometimes we will be lifted up with pride. நான் போனதனால கிடைத்தது என்று பெருமை உண்டாகும். We will be thinking that it's because of we going that those things அப்படி ஒரு happen. நாள் நாம் பெருமைப்படக்கூடாது. We should never be lifted up with நாம pride. நினைக்க வேண்டியது ஆண்டவர் கொடுத்தது அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கொடுத்தார். That which we should think and be minded about is saying the Lord granted it for the ministry and by virtue of the minister of God இவன் sending us. சொல்லுகிறான் என்னுடைய எஜமான் நிமித்தம் என்னுடைய வழியை வாய்க்க செய்யும். And he said by virtue of my masters sending me, make my ways prosperous. அப்படிப்பட்ட புத்திசாலியாக இருக்க வேண்டும் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். God's children, believers should be thus minded. They should be sharp in their சில mind. வேளையில் அனுப்பும்போதே சொல்லுவார்கள் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவார், எங்கும் கிடைக்காது. And sometimes even before they are sent, they would say words of disbelief. You cannot find it anywhere. பிரதர், அது இந்த ஏரியாவில் எந்த கடையிலுமே இருக்காது. Brother, it will not be available in any shop in the vicinity. இவங்க ஒரு நாள் எலியாசாரோடு வரவே முடியாது. But you can never ever stand in comparison with Eliezer. இது எலியாசாருக்கு தெரியும், அது கடினமான காரியம் என்று தெரியும். Eliezer knew very well that it was a hard task that he was about to அவன் do. அவிசுவாசம் உனக்கு கிடைக்காது என்று சொல்லவில்லை. He did not speak words of disbelief saying it will not be possible. ஆண்டவரே, என் எஜமான நிமித்தம் என்னுடைய வழியை வாய்க்க செய்யும். Oh Lord, regarding my master Abraham, make my ways prosperous. அல்லாவிட்டால் கிடைக்காத நேரத்தில் இருந்தாலும் கிடைக்காத பொருளா இருந்தாலும் ஊழியர்கள் சொல்லும்போது தைரியமாக விசுவாசித்து போக வேண்டும். ஊழியத்து நிமித்தம் ஆண்டவர் தரவே தருவார். And even if you do not have the belief and courage and acceding to the words of the servants of God, go forward with faith and remembering God's work, the Lord will truly make it prosper. கடவுளுடைய பிள்ளைகளை அனுப்புவதால் என்னுடைய காரியம் வாய்க்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe because God's ministers are sending us, those things will prosper. அவிசுவாசம் உள்ளவன் நாம் ஜீவிக்க கூடாது. We should not live with disbelief. இந்த எலியாசாருக்குள்ள ஒரு விசுவாசம். Eliezer had this belief in him. எனக்காக ஆண்டவர் செய்யாவிட்டால் என் எஜமானுக்காக செய்வார். Even if the Lord doesn't do it for me, the Lord will do it showing regard for my அவருக்கு master. கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் செய்வார். And by showing regard for the promises that he granted him, he will do it. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். It is on that basis that the Lord causes all our ways to prosper ஆனால் today. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். We should back stronger in such a faith. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் எதற்கு செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். We should be ever prepared to do everything with that faith. கடவுளுடைய பிள்ளைகளும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போதோ அல்லவிட்டால் ஒரு பொருளை வாங்க வைக்கும் போதோ தைரியமாக விசுவாசத்தோடு போக வேண்டும். When God and God's children send us forward to accomplish some task or to buy something, we should go forward courageously with faith in us. ஏனென்றால் ஏற்ற வேளையில் மனுஷன் செய்வான், ஆனால் ஏற்ற வேளையில் மனிதர்கள் செய்வார்கள். Because at the opportune time, God will cause people to do things to our favor. தகுதி இல்லாத நேரத்தில் ஆண்டவர் செய்வார். But in an unfavorable time, God himself will do it for ஒரு us. பொருள் எங்கும் பிரத்யட்சமா அதிகமா கிடைக்கணும், யாருமே வாங்கிட்டு வந்துடலாம். If an object is very freely and easily available, anyone can go and buy it.
ஆனா பொருள் குறைவாக இருக்கும்போது ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருகிறது எல்லாருக்கும் சாத்தியமில்லை. But when an object is not easily available, it will not be possible for every individual to go and accomplish it. விசுவாசம் உள்ளவர்கள் நேரா போய் அங்க நிப்பாங்க. But those who have faith will go straight and be found there. என்னுடைய ஜீவிதத்தில் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நான் அப்படி அனுபவித்திருக்கிறேன். And in many circumstances in my life, I have experienced it. கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தாலும் கூட ஒரு சாதாரணமான ஒரு கடையா இருக்கும், அங்க போய் விசாரித்து அங்க பொருள் இருக்கும். Even in a time when it will be so difficult to find such things available, I will go there with faith and make an inquiry, but that object will be there. ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஜீவிக்கிறோம். Because we live for the Lord and for the Lord's work. அந்த எலியாசாருக்கு இருந்தது அந்த விசுவாசம். That faith that was in Eliezer. என் எஜமானன் நிமித்தம் என் வழியை வாய்க்க செய்யும். Regarding my master Abraham, cause my ways to prosper. நம்முடைய விசுவாசம் என்ன? If that be so, what is our faith about? ஆண்டவரே உம்முடைய நிமித்தமுடைய பிள்ளைகள் நிமித்தமுடைய பிள்ளைகளோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறது நிமித்தம் என் வழியை வாய்க்க செய்ய வேண்டும். Lord, by virtue of my having my fellowship with you and with God's children, Lord, make my ways prosperous. உம்முடைய பிள்ளைகளோடு நான் சேர்ந்திருப்பதனால என்னுடைய வழியை வாய்க்க செய்ய வேண்டும். Because I fellowship with your children, my ways should be made prosperous. இந்த காரியமெல்லாம் ஜெயமாக வேண்டும். All my tasks should be accomplished. இந்த எலியாசாருடைய வழிகள் வாய்க்கப்பட்டது. The ways of Eliezer were made prosperous. அவன் ஒரு விசுவாசம் உள்ளவன். He was a man with faith. எஜமானுடைய தேவனை விசுவாசிக்க கூடியவன். He was a man who believed in the God of his master. மாத்திரமல்ல அவன் கண்டபடி போகிறவன் அல்ல, எங்கே போனாலும் ஜெபித்துட்டு போகிறவன். Not only that, he was not a man who simply set out to do things. He went forward only after prayer. வழியெல்லாம் ஜெபித்து கொண்டே போகிறவன். A man who always prayed on his way. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துட்டு தான் எங்கும் போக வேண்டும். The children of God should set out only after prayer. சில வேளையில தேவனுடைய பிள்ளை நினைத்தால் போவார்கள், நினைத்தால் வருவார்கள். ஜெபம் ஒன்றும் கிடையாது, போகும்போதும் கிடையாது, வரும்போதும் கிடையாது. Sometimes it's a habit with God's children not to offer prayer even when they go out and even after accomplish certain things in return. நம்முடைய காரியமெல்லாம் ஆண்டவருக்கு விவரமா சொல்லிட்டு போக வேண்டும். We have to explain all our affairs clearly to God even as we set out. ஆண்டவரே இன்னென்ன காரியங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது, நான் இந்த சூழ்நிலையில போகிறேன், அதெல்லாம் நீ மாற்ற வேண்டாம் அறிவித்திருக்கிறேன். Lord, all these things await me in my work spot. I have clearly openly explained these to you. Lord, I pray to you, make these things prosper. அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு காரியம் சம்பவித்தது. And even after I came here, there was something that happened to me. ஒரு டூ வீலர் ஒன்னு புதிதாக வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. And it was I was about to purchase a two-wheeler. நான் போகும்போது எனக்கு விருப்பம் கிடையாது புதிதாக வாங்குவதற்கு. ஆனா ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏவுதலை கொடுத்தால் உண்மையாக அந்த தெய்வ சித்தத்தின்படி தான் இருக்கும் என்று என்னுடைய விசுவாசம். And my faith and my prayer was that if I shall go there, the Lord shall stir me up in my heart to take the right decision by the will and the desire of God. அப்போ நான் ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுத்துட்டு போனேன். ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சித்தமா இருந்தால் நான் கையோடு வண்டியை கொண்டு வர வேண்டும். And I set out with a short word of prayer saying, Lord, if it be God's will, I should somehow return with the vehicle with me. அப்போ 1-2 கடைகளில ஏறணும். And we went to a couple of shops. ஒரு இடத்துல போய் சொன்னார்கள், கிடைக்கும் ஒரு 2 வாரங்கள் உங்களுக்கு பொறுக்க வேண்டுமே என்று சொன்னாங்க. And they said, yes, you will be able to receive get that particular vehicle, but you will have to wait for a couple of weeks. விசுவாச ஆண்டவர் தருவார் என்று அதுக்குண்டான எல்லா பைசாவும் கொண்டு போக உதவி செய்தார். But the Lord helped me to be moved with faith and take all the money that had to be paid upfront along with me. 2 வாரம் என்று சொன்ன உடனே ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமா இருக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தேன். And because they said it would be 2 weeks, I thought it was not God's will and I remained silent. பின்பு அவர் ஒரு போன் ஒரு இடத்துக்கு எடுத்தார். After which he took up the phone and spoke to someone. 2 நாள் பொறுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டார். And he told me, can you wait for 2 days? ஆண்டவர் அதுதான் உம்முடைய சித்தமா என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். And I was saying to the Lord, was it your will? ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து சொன்னார். And after half an hour he said, 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வண்டியோட போயிடலாம்னு சொன்னார். And he said, can you wait till 6 in the evening? You can drive with your vehicle back. நான் எந்த வண்டி சொன்னேன்னா என்ன கலரா சொன்னேனோ அந்த வண்டி அன்னைக்கு தற்செயலா வந்து இறங்கிட்டு. And it was that vehicle that I had in my mind and the very same color that I was minded about that came right at 6 in the evening. நாங்க இருவரும் தான் சேர்ந்து அந்த வாகனத்தை கொண்டு வந்தோம். And both of us here together we rode with that vehicle back. நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருந்தா எங்க இருந்தாலும் அது வர வேண்டும். And if it is God's will and desire that certain things should be accomplished, it should happen. நமக்கு தேவையானது நம்முடைய ஊழியத்துக்கு தேவையான ஒரு பொருளா இருந்தால் எந்த வெண்கல கதவுக்குள்ள இருந்தாலும் இருப்பு தாப்பாலுக்குள்ள இருந்தாலும் அது உடைந்து வெளியே வர வேண்டும். If it is an object or thing that is needful for God's work, regardless of where it is kept behind closed doors
or locked with brass bars. It should be broken and brought out. எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. It's not just for us. That blessing is available to everyone freely. அதுக்கு முன்னதாக விவரமா சொல்லிட்டு போக வேண்டும். But before you go, you should clearly explain the matter. இந்த சூழ்நிலை போகிறேன், இப்படி சூழ்நிலை இருக்கிறது, உங்களுக்கு சித்தமானது வாய்க்கணும். Lord, this is my circumstance. This is what I purpose to do. If it be your will, Lord, make it flourish. எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விவரமா அறிவிச்சிட்டு போக வேண்டும். Regardless of how much a tight situation in which we are, we should clearly explain the background to the Lord. நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதை ஆண்டவர் வைத்துக்கொண்டு அப்படியே நமக்கு செய்வார். And the Lord, keeping what we have requested for in his mind, will do accordingly. அதல வள்ளி புள்ளி எந்த மாற்றமும் இருக்காது. There will not be an iota of change in God's design. நம்ம என்ன சொல்லிட்டு போறோமோ அப்படியே நமக்கு காரியம் நிலவரப்படும். Even as we have asked for, the things will be perfectly accomplished. அங்க எப்தா ஜெபித்தான், நான் அம்மோனோடு நான் எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். And that which he prayed for is that he should stand against the Ammonites and gain victory. அவன் ஒரு யுத்தம்ன உடனே ஓடி போகவில்லை. He did not flee in the face of battle. அவன் தேவ சமூகத்துக்கு போறார். He went to the presence of God. ஆண்டவரே, நான் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண போகிறேன். Lord, I go to fight against the sons of Ammon. எனக்கு நீர் ஜெயம் கொடுக்க வேண்டும். You should grant me victory. எனக்கு நீர் ஜெயம் தர வேண்டும். You should make me victorious. அவ்வாறாகவே ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். And even as he asked for, the Lord made him victorious. நீ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையானால் ஒரு நாள் ஜெபிக்காமல் வெளியே போக மாட்டாய். If you are a true child of God, you will not venture out without offering a word of prayer. நீ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையானால் வெளியிலிருந்து வந்து ஜெபிக்காமல் இருக்க மாட்டாய். If you are a child of God, you will not refrain from praying after you return to your நீ destination. வெளியே போகும்போது உள்ளே வரும்போது ஜெபித்து விட்டு தான் அடுத்த வேலையை செய்வாய். You will be about your other things only after offering prayer, even before you go out and come in. வெளியே போகும்போது ஜெபித்து விட்டு போன அந்த அடிப்படையில் தான் இவனுடைய வழிகள் வாய்க்க செய்யப்பட்டது. It is because he offered prayers before he went out that his ways were made prosperous. இன்றைக்கு எவ்வளோ கொடூரமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம். Today we are living in a terrible time. இம்மை அளவில் நம்முடைய உயிர் எத்தனை சந்தர்ப்பத்தில் தப்பி இருக்கிறது. In a whisker, many times our lives have been delivered. விசுவாசில் தயவு செய்து ஜெபிக்காமல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் வெளியே வீட்டை விட்டு போவே கூடாது. Therefore believers should never venture out without kneeling down and offering a few words of prayer. நான் சொல்றது வெளியில நடமாடுறேன் அப்பெல்லாம் ஜெபிச்சிட்டு போகணும். நல்ல வெளியில போகும்போது தூர தேசம், It's not 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். And it's not about as often as you just venture out of your doorstep, but whenever you want to go to a distant place and journey, you should offer prayer. அந்த ஜெபம் ஒரு சிறிய ஜெபமா இருந்தாலும் நம்முடைய ஜீவியத்துல ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்யும். Though that prayer will be very short in its rendering, that prayer will accomplish a great work in our life. ஒவ்வொரு நாளுடைய வியாபாரத்தை ஜெபிச்சு தொடங்கி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Try to open your business every day after offering words of prayer. The Lord will exalt you, no doubt. நீங்க சாதாரணமான ஒரு தொழில் செய்தாலும் நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் செய்வார். Even if you're about an ordinary task, try to start it with prayer. The Lord will bless it. உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருந்தா ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு எனக்கு கிடைக்கணும். And if you have proper faith and you want to get a particular amount of money on this day, say, Lord, this is what I want. பணாசினால் செய்யற காரியம் இல்ல. It is not because you're moved with covetousness. விசுவாசத்தை நாமே அறிய வேண்டும். We have to understand the measure of our faith. அப்படியே ஆண்டவர் செய்வார். The Lord will do accordingly. கர்த்தர் அப்படியே நமக்கு தருவார். The Lord will do even as he has. எந்த மாற்றமும் கிடையாது. There will be no change to it. எலியாசருடைய வழியை தேவன் வாய்க்கு செய்தார். அவன் ஜெபித்து விட்டு பிரயாணம் செய்கிறவன். And because Eliezer was a man who set out after offering prayers to God, the Lord made his ways to prosper. மாத்திரமல்ல அவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு சுபாவம். Not only that, he was an obedient man. அதிக வயதில் இருந்தாலும் கூட எஜமான் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. Though he was an elder man, he did according to the words of his master. அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே அப்படி செய்து கொண்டிருப்பார். He would do according to the words of the master, being obedient to him. பர்வதங்கள் உலவாகும் முன்னே பரனே அடியேனும் தெய்வமல்லோ. பர்வதங்கள் உலவாகும் முன்னே பரனே அடியேனும் தெய்வமல்லோ. நின்னகதோரே லேக்கமாயேலை நினைச்சதோர்த்தால் ஆச்சரியமற்றே. நின்னகதோரே லேக்கமாயேலை நினைச்சதோர்த்தால் ஆச்சரியமற்றே. என்னை முன்னறிஞ்ச தெய்வமே, என்னை ஸ்ரீவால் வெளிச்ச பிரியனே, என்னை முன்னறிஞ்ச தெய்வமே, என்னை ஸ்ரீவால் வெளிச்ச பிரியனே, நீதிகரி சென்ன
மறுவிலனைக்கு செல்லோ நாதா இந்த கிருபமதி மறுவிலனைக்கு என்னை முன்னறிந்த தெய்வமே, என்னை செய்தால் வெளிச்ச பிரியனே. என்னை உன்னறிஞ்ச தெய்வமே, என்னை செய்வால் வெளிச்ச பிரியனே. நீதிகரிச்சென்னை ஜெயஸ்கரிச்சதால் நினக்கு மகத்துவம் என்னோ. நீதிகரிச்சென்னை ஜெயஸ்கரிச்சதால் நினக்கு மகத்துவம் என்னோ. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய வழிகள் வாய்க்கப்படும். And your ways shall be made prosperous. அவருடைய வழிகளை நான் வாய்க்க செய்வேன். I shall cause his ways to prosper. இரண்டாவதாக யோசேப்புடைய வழிகள் வாய்க்க செய்யப்பட்டது. Secondly, the ways of Joseph were made to அவன் prosper. காரிய சித்தியுள்ளவனாய் காணப்பட்டான். He was a man who was an accomplisher. ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனத்திலே அதை படிக்கிறோம். We read in Genesis chapter 33 and verse 3 about that. 39 அதிகாரம் 1 வசனத்திலே வாசித்தால், As we read in verse 1, அவன் காரிய சித்தியுள்ளவன். he was a man who was sharp-minded in his அவன் accomplishments. ஒரு அடிமையாக இருந்தால் ஆனாலும் காரிய சித்தி உள்ளவன். He was a slave, yet he was a keen accomplisher. அவன் விலைக்கு விற்கப்பட்டான் ஆனாலும் காரியங்கள் வாய்க்கப்படக்கூடியவன். He was a man who was sold into slavery, yet he accomplished all his tasks. அவன் ஒரு அடிமையானவன் ஆனால் அவருடைய காரியமோ வாய்க்கக்கூடியது. He was a slave, no doubt, but all the works of his hands prospered. அந்த போத்திபார் அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். Potiphar had delivered all the affairs of his household into his hands. 3 வசனத்தில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க செய்தார். And we read that the Lord was with him and the Lord made to prosper all things in his hand. இன்றைக்கு எவ்வளவுதான் பணம் அளித்தாலும் பொருள் அளித்தாலும் பிரயாசப்பட்டாலும் முடிந்த பின்பு பார்த்தால் மனிதனுக்கு வேதனை. Today, though a man has everything by his side, money, material, and all other things, at the end thereof it is pain. ஏன் தான் இந்த காரியத்தை செய்தேனோ இந்த துடிப்பு. And the anguish as to why he was about that work which he did. ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனுக்கோ முடிவு சந்தோஷமாக இருக்கும். But a man who walks with the Lord will have all things ending in joy. ஆண்டவர் 6 நாளும் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தார். The Lord during the 6 days of the week created all living things. படைத்தது எல்லாவற்றையும் பார்த்தால் நன்றாக இருந்ததுதான் எழுதப்பட்டிருக்கிறது. And we read that the Lord looked at all the works of his hands, his creation, and found that it was good in his sight. நல்லதாக கண்டார் என்றுதான் வாசிக்கிறோம். That which we read being emphasized again and again, that the Lord found it good in his sight. அப்படியானா அவருடைய பிள்ளைகளாகி நாம் செய்கிற எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும். That be so, that which even God's children we should do should also be found good in our sight. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் எதுவா இருந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். Whatever we do, if we do by the will of God, it will no doubt be good. வீட்டில் ஒன்றுமில்லை, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் ஒரு கப்பு தண்ணீர் எடுத்து கொடுத்தால் அந்த தண்ணி குடிக்கிறவனுக்கு இனிக்கும். And even if you don't have anything in your house to offer to a visitor, if it be just a glass of water, truly it shall be sweet to taste. ஆண்டவரே என் வீட்டில் ஒன்றுமில்லை, இந்த தண்ணீர் தான் இருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ ஜெபித்து கொடுத்தால் அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் குடிக்கிறவனுக்கு அது இனிக்கும். If you shall say to the Lord, Lord, I have nothing with me to offer to this guest, and offer just this glass of water, even if it be sour or bitter or salty, when it is tasted it will be sweet. கானாவூரிலே அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு நிகழ்ந்தது. It was God's work to perform a miracle in Cana. ரசமெல்லாம் செலவழிந்தது, ஆனால் கற்சாடியிலே தண்ணீர் நிரப்பினார்கள். And all the wine in the marriage was spent, therefore water was filled in stone jars. ஆண்டவர் வந்து அந்த பழைய ஜாடியில கொண்டு வர சொல்லல. The Lord did not ask for the old jars of wine to be brought. அங்க ரசம், அதாவது அந்த திராட்சை ரசம் கலக்கி வச்சிருந்தார்களே அதுல தண்ணீர் ஊற்ற சொல்லவில்லை. The Lord did not ask for water to be poured into those vats where wine were already present. ஏன்னா அதிலே சிலருக்கு அவிசுவாசம் வரும். Because some people will be moved with disbelief if that is not. இல்ல அதுல திராட்சை ரசம் இருந்தது, இயேசு ஊற்றினாரு, அதுல இருந்ததான ரசத்தினால ருசின்னு நினைப்பாங்க. And they will say wine was already in that vat because water was added to it. That water it brought in the taste of the wine. இயேசு அதெல்லாம் ஒதுக்கி விட்டார். But the Lord put aside all of those. கற்சாடியை கொண்டு வா. He said, bring those wine jars. சாதாரணமான ஒரு கற்சாடியை கொண்டு வா. And he said, bring an empty stone jar. அந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பு. And said, fill it with water. அப்படியான அந்த கற்சாடிக்குள்ள முன்னிருந்த எந்த ரசத்துடைய வாசமும் கூட கிடையாது. Now if that be so, there is not even the scent or the taste of wine in that new empty stone jar. தனியா ஒரு கற்சாடியை கொண்டு வந்து அதிலே தண்ணீர் ஊற்று.
மாற்ற வைத்தார். And he made water to be poured into an empty and a new unfilled stone jar. இப்பொழுது பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் பரிமாறுங்கள். And now said to those who served in the feast, serve it to the guests. அருமையானவர்களே, வெறும் தண்ணீர் அருமையான சுவை. It was nothing but plain water, but very tasty. ஒன்றுமே இல்லை. It was nothing. இது எல்லாம் போட்டு சாம்பார் தாளித்தாலும் கூட வாயில வைக்கும்போது ஒரு கோலமா போகுது. Today, even if sambar is made, if you try to taste it, it tastes so very awful. இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அளவுக்கு மீறி அள்ளி போட்டால ஒரு சுவையும் இல்ல. Even if the ingredients are cast inside above what is needed, the taste is not there. பக்திமான்கள், ஆண்டவரே உப்பு கிடையாது, எனக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர், நான் ஜெபித்துட்டு கொடுக்கிறேன், தூக்கி கொடுத்தா அதுல சரியான உப்பு இருக்கும். And if you shall say, Lord, I don't have the means to do all this so very tastily, but that which I have is what I give. If you shall so say and offer it, it will be tasty. ஆண்டவரே, நான் ஏழையான மனுஷன், தாளிக்க ஒரு எண்ணெயும் கூட இல்ல, தாளிக்காம நான் சாம்பாரை கொடுக்கிற வந்திருக்கிறவங்களுக்கு சுவையாக மாற்றினா அது மிகவும் இனிமையாக இருக்கும். And if you shall say, I do not have the means to cook a dish very deliciously, but I have done it with what basic things that I have and serve it after a word of prayer, the Lord shall make it tasty to those who taste it. ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டார்கள். Our forefathers were able to experience such blessings before us. எல்லாம் நமக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை. But today we have all things by our side, but we do not see the blessings of ஒரு God. பாஸ்டருக்கு பயங்கரமான பசி உண்டானதா. There was a pastor who once was stricken with hunger. பயங்கரமான பசிக்காக ஜெபிச்சு தூங்கினால் சொப்பனத்துல நல்ல ஒரு பிளேட் நிறைய பிரியாணி. And he slept in his hunger, but in his dream he saw that he was being served a plate of biryani. கொண்டு சாப்பிடு என்று கொடுத்தார்கள். And someone said, take and eat. சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு, எழுந்தாச்சு, சொப்பனம் தெளிந்தது, ஆனா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு தெம்பு. And he slept, he dreamt, and he almost saw that he was eating biryani in his dream, and he woke up suddenly and found that he was full and was strong. அவங்களுக்கு இந்த ஆகாரம் எல்லாம் குறைவா இருந்தது, பலமாக இருந்தார்கள். They were people who suffered a want for food, yet they were strong. மனுஷனுக்கு பலமான ஆகாரம் இருக்கு, நடக்கவும் கூட பலன் இல்ல. Today man has good food to eat but has no strength to walk. ஏனென்றால் நமக்குள்ள விசுவாச ஜீவன் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. The reason is because we wax short in our life of faith. கடன் வாங்கி இன்னைக்கு நாம் பிரயாசப்படுறோம். Today we endeavor to take debts. வீட்ல என்ன இல்ல, அடுத்த வீட்ல போய் கடன் வாங்க கூட உண்மையான விசுவாசி. True believers, because you suffer want for something in your house, should not go to the next door to borrow something. ஒரு உண்மையான விசுவாசி ஆகாரம் இல்ல, உட வைத்து விட்டு பக்கத்துல அரிசி வாங்கி கொண்டு வந்து கஞ்சி பொங்க கூடாது. A true believer, because you do not have rice to boil, you should not go and ask it from a neighbor. நீ விசுவாசத்தோடு அடுப்பு பத்த வைத்து எரிந்து கொண்டிரு. And with faith light your stove and kindle the fire. அரிசி அள்ளி போற நேரத்துல அரிசி தானா வரும். And even as you're about to cast rice into the boiling water, the rice will come to you. அப்படி இல்லாவிட்டா நாமே ஆண்டவருடைய பிள்ளைகள். If that be so, why are we called the children of God? நாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். Why should we in the other case called that we are the children of God? கடன் வாங்க வேண்டாம். We should never borrow. தானியத்தையும் வாங்க வேண்டாம், பணத்தையும் வாங்க வேண்டாம். Do not take money nor anything. உன்னுடைய தேவைகளை ஆண்டவருக்கு விவரமாக சொல்லு. Explain your needs clearly to the Lord. நீ விரும்புகிற காரியம் அவருக்கு சித்தமானால் தருவார். If that which you ask for is God's desire, He will truly make it prosperous. கடன் வாங்குறவர்கள் யார்? Who are those people who borrow? சொந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். Are those people who fulfill their own சொந்த desire? சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். Those who have fulfilled their own will. ஆண்டவருடைய உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று ஒப்புக்கொடுக்கிற ஒரு நாள் கடன் வாங்க மாட்டார்கள். Those of them who will say in their prayers, Lord, I come forward to do thy will, they will never borrow. அங்கே திராட்சை ரசம் விலைக்கு வாங்க போகவில்லை. Jesus did not go there to borrow wine for money. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரசம் செய்து தரேன் என்று சொல்லவில்லை. He neither asked them to wait so that fresh wine can be made and served. கொண்டு வாங்க, தண்ணீரை கொண்டு வாங்க, அதுல ஊற்றுங்க, எடுத்து கொடுங்க. And he said, bring water, pour it into those stone vats and serve. எவ்வளவு ஆச்சரியமான சுவையாக இருந்தது. How amazingly sweet it was. பாஸ்டர் சீஜான் அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் செய்யும்போது திடீரென்று அவருடைய வண்டியில டீசல் தீர்ந்து விட்டதா. Pastor C. John, when he was once journeying somewhere in his vehicle, diesel in his vehicle suddenly ran dry. இன்றைக்கு மூலைக்கு மூலைக்கு பெட்ரோல் பங்க் இருக்கிறது. Today in every nook and corner you see petrol stations. பார்த்தா நடுக்காட்டுல என்ன செய்யறது, கேனுக்குள்ள இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்துனாங்களா. And in the ரேடியேட்டர்ல ஊத்துற தண்ணியை டேங்குக்குள்ள, அத டீசல் டேங்குக்குள்ள ஊத்துனாங்களா. In the middle of the road, halfway through their journey, they had nowhere to go. Therefore they just had a can of water which they pour into a radiator. That is that which they poured even into the fuel tank. தண்ணியை ஊத்தி வண்டியை ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாங்களா அடையாறுகள். And they poured water into the fuel tank, cranked the vehicle, and they drove it all the way to அந்த Adayar. விசுவாசம் எல்லாம் மரித்து போகவில்லை. And all that faith has not died yet today. நான் மந்தாரகுப்பத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் வடலூர்ங்கிற இடத்துல சாயங்கால கூட்டம் நடத்தி விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். And while I was serving the Lord at Mandarakuppam, I had gone to a place called Vadalur where I held a meeting and was வடலூர் Vadalur, and I was returning after conducting a meeting. வந்து கொண்டிருக்கும் போது அதாவது ஒரு 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 ஆட்கள் இல்லாத ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி. And even as I was riding my vehicle, it was a place that was, it's kind of a no man's land. TVS XL, அதாவது அந்த TVS 50, And it was the TVS moped. கொஞ்ச தூரம் வரும்போது நன்றாக தெரிஞ்சிச்சு வழக்கம் ஓட்டுறதானே பெட்ரோல் காலி. And because I knew it very well, I suddenly found that the vehicle choked and I was dry, and my fuel tank was running dry. இன்னும் நான் 5 கிலோமீட்டர் வர நைட் 9:30 மணி. It was 9:30 in the evening. I have to drive for another 5 kilometers. ஒரு மனுஷர்கள் சாதாரணமான மனுஷர்கள் பயப்படக்கூடிய ஒரு ஏரியா. It was an area that even people who would travel in buses would be afraid of. நன்றாக விளங்கிவிட்டு ஆண்டவரே பெட்ரோல் முடிந்தது. And I was able to clearly understand that my fuel tank was dry. நான் சொன்னது இழுத்த உடனே சொன்ன ஆண்டவர் நான் வண்டி விட்டு இறங்கவே மாட்டேன். But I told to the Lord, I will not set my foot down from the vehicle. சுவாச வீட்டுக்கு முன்னாடி போய் தான் நான் இறங்குவேன். I will set my foot down right before the faith home. 5 கிலோமீட்டர் இழுத்து கடைசி விசுவாச வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று விட்டது. And the vehicle choked off and on, and finally I was able to tug it along and bring it right before the faith home. நம்முடைய பிதாக்களுக்குள்ள இருந்து விசுவாசம் மரித்து போயிட்டோ. And the faith that was in our forefathers, has it died today? நம்முடைய பிதாக்களுக்குள்ள இருந்து அதே விசுவாசத்தை தேவன் நமக்கு தரவில்லையோ? Has not the Lord granted in us the very same faith that was in our forefathers? அதனால கடன்ங்கற வேலையை விட்டுவிட வேண்டும். Therefore let us give up this habit of borrowing once and forever. இருக்கிறத வைத்து செய்ய வேண்டும். We should do things with what we have. அதே வேளையில சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சில சூழ்நிலை இருக்கு அதுக்கு அனுமதிப்பார். At some situations it will be so very grievous, the Lord will permit certain things to happen. ஒன்று இல்லாத நேரத்தில் ஆண்டவரே நமக்கு உதவி செய்வார். In a time when we are running short of everything, the Lord himself will help us. சில நேரத்துல கிடைக்கும் பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு அப்ப அற்புதம் செய்ய மாட்டாரு. Sometimes when there is a petrol station nearby, the Lord will not go forward to openly do a miracle. அலட்ட பகல் நேரமா இருக்கு அங்க செய்ய மாட்டாரு. Sometimes it will be daytime, the Lord will not do a miracle. அப்படி நாம நினைச்சா அது முரண்பாடான ஒரு காரியமா If இருக்கும். we so think, it will be totally contrary on our part to think so. வெளிப்படுத்தல தந்திருக்க முடியும் நாங்க தள்ளி கொண்டு போட்டுக்கலாம். And the Lord has given us that revelation, but nevertheless let us push it forward and go to the fuel station. பகல் நேரம் பெட்ரோல் பங்க் அங்க இருக்கு நான் இறங்க மாட்டேன்னு நான் அங்கேயே தான் இருக்கணும் சாயங்காலம் வரைக்கும். யாரும் கொண்டு போக மாட்டாங்க. If you think though the fuel station is there, I will remain here and want the Lord to take you there, you will have to remain in the very same place all through the time. இடம் பொருள் யாவை சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தணும். And appropriate with the place, the time and the situation, you should use your sense to do things. இந்த யோசேப்பு செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்க்கு செய்யப்பட்டது. That which Joseph did with his hands were all made to prosper. நம்முடைய கையில நாம் செய்யறது எல்லாம் ஆண்டவர் வாய்க்கு செய்யணும். The Lord will make to prosper every work of our hand. நம்ம கையில செய்யப்படுற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Every work of our hand should be prosperous. அதுக்கு கர்த்தரை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். For which we should have the Lord by our side. கர்த்தரை நம்மோடு வைத்துக் கொண்டால் போதும். If the Lord is with us, that would suffice. இந்த மாதமெல்லாம் நாம் செய்யறது எல்லாம் வாய்க்கு செய்யப்படணும். All things that we do this month should be made to prosper. சகோதரிமார்கள் கையில செய்யறது எல்லாம் வாய்க்கு செய்தால் வீடுகள் அடிபிடி சண்டையே இருக்காது. If every work of sisters' hands are made to prosper in their households, there will not be any quarrel whatsoever. ஏனென்றால் அவளுக்கு கிருபை இருந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரும் கூட இருந்து ஒரு ரசம் செய்தால் இனிமையாக இருக்கும் புருஷன் சண்டை போடவே மாட்டாரு. Because even if rasam is made by sisters by the grace of God with what they have without borrowing, it will be so very sweet to taste. எத்தனையோ காரியங்களை சகோதரமாரை வெளியில வாங்கிட்டு வராங்க சகோதரிமாருக்கு விருப்பமே இல்ல வெறுப்படிக்கிறது. So today even brothers buy certain things from outside to consume, and it's because of that sisters are so very dejected. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து சாதாரணமான ஒரு தொடப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு அது விருப்பப்படும். And if you are a man of God who walks with God, even if you buy a broomstick for them, it will be useful for them. ஏனெனில் ஆண்டவரோடு இருந்து ஏற்ற வேளையில அதை நீங்கள் கொண்டு வரதனால அவங்களுக்கு அப்படியே இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகும். Because you are a man who walks with God and does things by God's leading, they will be overjoyed by your acts. அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். We have to desire such a life. நம்முடைய கைகளில் எதை செய்தாலும் ஆண்டவர் வாய்க்கு செய்ய வேண்டும். Whatsoever we do with our hands, the Lord should make it prosperous. என்ன காரியம் அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். Every work of our hands should be a blessing. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். The Lord was with Joseph. அங்கே எலியாசருடைய வழியில வாய்க்கு The செய்தார். Lord made to prosper the ways of Eliezer. யோசேப்புடைய கையின் பிரயாசத்திலாம் வாய்க்கு The செய்தார். Lord made to prosper the works of the hands of அடுத்த Joseph. மூன்றாவது ஒரு நபர் உண்டு. There was yet the third man. உசியா ராஜா என்ற ஒரு ராஜா உண்டு. There was a king by name Uzziah. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் As பொழுது read in 2 Chronicles chapter 26 and verse 5. சகரியாவின் நாட்களெல்லாம் உசியாவின் காரியமெல்லாம் நன்றாக இருந்தது கர்த்தர்
தேடின நாளெல்லாம் அவருடைய வழியில் அவனுக்கு வாய்க்க செய்தது. During the time of prophet Zechariah, every work of the hands of King Uzziah was made to prosper because he was a man who sought the presence of God. கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடந்த நாளெல்லாம் அவருடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது. As often as he walked in the ways of God during his time, his works did prosper in his hand. கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். Every act of the child of God who seeks God and his ways will be prosperous. நீ கர்த்தரை தேடாவிட்டால் உன் காரியம் எல்லாம் தோல்வியாக If முடியும். you do not seek God, every act of yours will end in defeat. கர்த்தரை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியமும் ஜெயம் ஜெயம். To a child of God who seeks God all way, his end in every work of his hand will be victory. உலகத்திலே தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று தான் சொல்கிறார்கள், அது நமக்கு தான் வாய்க்கும். Truly, it is said as an adage in this world, that which we lay our hands upon will be made as fine gold. It will be applicable to us. நீங்கள் கர்த்தரை தேடிவிட்டு எந்த காரியங்களை செய்கிறீர்களோ உங்களுக்கு வாய்க்கும். If you shall seek God and go about doing everything in your mind, it will be made to prosper. பணத்தை முன் வைத்து அல்லவிட்டா பணத்தை நாம் சேர்த்து வைத்து நாம் செய்யறதல்ல. It is not about saving money to accomplish something. ஆண்டவர் நாம் தேடினா நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயம். If you shall seek God, every work of ours will be prosperous. நானே அவனை கொண்டு வந்தேன், I have brought him. நானே அவனை அபிஷேகித்தேன், I have anointed him. அவருடைய வழி வாய்க்கும். His ways shall be prosperous. அவருடைய வழிகள் வாய்க்கப்படும். His ways shall be made to இயேசு prosper. கிறிஸ்துவின் காரியங்கள் பிதாவின் கையிலே வாய்க்க செய்தார். The ways of Jesus were made to prosper by God. இயேசுவுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்தார். And he made to prosper the journey of Eliezer. யோசேப்பு செய்த காரியங்களை வாய்க்க He செய்தார். made to prosper the works of the hands of Joseph. உசியா ராஜாவுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. And the works of King Uzziah ended in victory. அதற்கு நாம் ஜெபிக்கிற மனுஷரா இருக்க For which வேண்டும். we need to be a prayerful தேவ man. சித்தத்தின்படி ஜெபிக்கலாம் இருக்க We வேண்டும். should be those who live by the will of God. கர்த்தரோடு இருக்கிற மனுஷரா இருக்க We should வேண்டும். have a close communion with God. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயலாக இருக்க We வேண்டும். should do things doing the will of God. அப்படியானால் இந்த மாதம் எல்லாம் நம்முடைய காரியம் ஜெயம். If that be so, all things that we do this month will be நாம் போகிற victorious. இடத்துல நமக்கு ஜெயம் We கிடைக்கும். will be victorious wherever we நம்ம எல்லாம் go. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our இந்த eyes. மாதத்தில் ஆண்டவர் நமக்கு பெரிய ஜெயத்தை The வைத்திருக்கிறார். Lord has reserved for us a great victory this உங்களுடைய month. காரியம் எல்லாம் வாய்க்கும். All your works will prosper. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜெயம். Whithersoever you go, you will be உங்களுடைய victorious. வழிகளிலே ஜெயம். In your ways you'll be உங்களுடைய victorious. வீடுகளிலே ஜெயம். Victory in your உங்களுடைய household. வேலைகளிலே ஜெயம். Victory in your works for. அதற்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்யட்டும். For which may the Lord make your ways to prosper. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For a while, let us all ஆண்டவரே pray. இந்த மாதம் எல்லாம் என் வழியில வாய்க்க செய்யும். Lord, throughout this month, make my ways prosperous. என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க செய்யும். May the works of my hands be என் fruitful. பிரயாணங்களை வாய்க்க செய்யும். May my journey be என் வேலையை fruitful. வாய்க்க செய்யும். May my work be என் fruitful. குடும்பத்தை வாய்க்க செய்யும். May my household be என் தொழிலை prosperous. வாய்க்க செய்யும். May my job be இந்த prosperous. மாதம் எல்லாம் நான் எடுக்கிற எல்லாம் வாய்க்கப்படட்டும். Let everything that I set my hands on be prosperous this month. தேவஜனமே இந்த மாதத்தில் உடைய காரியங்கள் வாய்க்க செய்யும். Oh child of God, your works will be prosperous this month. உன் ஜீவியத்தில் எத்தனையோ வருஷங்களாக தடைபட்டிருந்த காரியத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு ஜெயம். And that which was hindered in your life for many years together will be removed this month. நீ விசுவாசித்தா இந்த மாதத்தில் உனக்கு ஒரு வேலை. If you shall believe, this month you will have a job. இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டா உனக்கு சாத்தியம் இல்லை. All this while you labored, but it was not possible. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி அவருடைய சித்தத்தின்படி காத்திருந்தா இந்த மாதத்தில் உனக்கு ஜெயம். If you shall labor in the presence of God and ardently wait by His will, you will receive a job. இது நீ ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு மாதம். This is a month when you should gain victory. உன் கையின் பிரயாசத்தில் சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய ஒரு மாதம். A month in which you should rejoice and be glad in the works of your கையில் hands. எடுக்கிற எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Everything that you set your hands on will be victorious. நீ தொடங்குற தொழில் பிசினஸ் எல்லாம் ஆசீர்வாதமாக Your இருக்கும். business, your merchandise will be prosperous. அப்படியானால் இப்பொழுது நீ ஜெபம் பண்ணு. If that be so, pray now. ஆண்டவரே இன்றைக்கு வாரத்தில் முதலாம் நாள். Lord, this is the first day of the month. இந்த மாதத்தின் முதலாம் நாள். This is the first day of the இனி month. இருக்கிற ஒவ்வொரு நாளின் காரியம் ஜெயமா இருக்கட்டும். All the days that are forward, well, let it be victorious to me. அப்படி நீ சொல்லிவிட்டு இந்த காரியத்தை இந்த மாதத்துல காரியத்தை நீ தொடங்கு. And go about your work this month after offering this prayer. இந்த மாதத்துல உன்னுடைய வேலையை நீ தொடங்கு. Start your job this month with that prayer. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். The Lord will fight for you. உங்களுடைய வழிகளை வாய்க்க He செய்வார். will make your ways prosperous. உங்கள் பிரயாசங்களை வாய்க்க செய்வார். He will make your job fruitful. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். Everyone labor in prayer. வாயை திறங்க. Open your mouth in ஆண்டவரே prayer. இந்த மாதமெல்லாம் என் வழிகளை வாய்க்க Lord, செய்வீராக. this month make my ways prosperous. என் கையின் பிரயாசங்களை வாய்க்க May செய்வீராக. the works of my hands be என் prosperous. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. May thou bless my family. அப்படியான அந்த மாதமெல்லாம் நீங்கள் செல்வாக்கோடு ஜீவிப்பீர்கள். If that be so, you will live with prosperity in your life. வாயை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். Open your mouth wide in prayer. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு பாரம்
a burden that was weighing down தன் Abraham, மகனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்காதா, and whether his son would be able to get a bride or not. ஒரு போராட்டம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் கிடைக்கும். A conflict within, yet a faith that supported it, saying, yes, he will receive a bride. உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்கள் தடைபட்டிருந்த வருஷக்கணக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். If your children's affairs have been hindered for a long time, pray now. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்துல வாய்க்க செய்வார். The Lord will this month make it prosperous. ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். The Lord made it happen to Abraham, and so will he do it for us. ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். Offer it up in prayer. நம்ம எல்லாரும் சற்று எழுந்திருப்போம். Let us all stand up for a while. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். Let us stand up and pray. ஆண்டவரே, என் குடும்பத்தின் வழியை வாய்க்க செய்யும். Lord, make the ways of my household என் prosper. பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்யும். May the affairs of my children என் வேலை prosper. தேடுதலை வாய்க்க செய்யும். May my seeking my job be நீங்கள் prosperous. உண்மையாகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மை கிடைக்கதான் போகிறது. Pray with proper faith in you. Truly, every person who requests will receive goodness in the என்னுடைய end. விசுவாச கண்களிலே நான் அதை காண்கிறேன். I am able to catch a glimpse of that with my eyes of faith. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு தந்தது உண்மையானால் நிச்சயமாக நடக்கதான் வேண்டும். If it's true that the Lord has blessed us with His promise this month, it will certainly have to come to pass. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருஷ்டாந்தமான நாள். This day is a turning point in our life. அநேக வருஷங்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிற நாள். A day when many things that have been hindered hitherto in your life will be permanently removed. உன் ஜீவிதத்தில் மறக்க முடியாத இந்த நாளை This day is an நீ unforgettable day. அசதியாக எண்ண வேண்டாம். Do not count it as a day with உன் slackness in you. வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற எத்தனையோ தடைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டு. There is an end brought today to many things that have been hindered hitherto. இன்றைக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்தார். The Lord has brought that to fulfillment today. தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே. இயேசுவே, ஐயோ. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடினால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் நம்முடைய வழிகளை, நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். விசுவாசத்தோடு மறுபடியும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாக கடந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஹாலுடைய ரூப்வேல் நடந்தது. கர்த்தரவையெல்லாம் பொறுப்பெடுத்தார். கர்த்தர் தேவையான எல்லாவற்றையும் தந்தார். அதற்காக நன்றியோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக அதற்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தது. ஆண்டவர் அப்பப்போது ஆச்சரியமாக தந்தார். ஒரு நாள் நான் ஜெபிக்கல, ஒரு நாளும் கேட்கல, யாரிடத்திலையும் போய் கேட்கல. கர்த்தர் தேவைகள் எல்லாம் தந்தார். ஆச்சரியமான விதத்தை நடத்தினார். அவருடைய அன்பை கர்த்தர் ருசியை உதவி செய்தார். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை நமக்கு அனுகூலப்படுத்தினார். கடந்த வாரமெல்லாம் மழை எதிர்ப்பு எத்தனையோ விதத்தில் போராடி கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர்
நாம் ரூ போடுகிற அன்றைக்கு காலை வரைக்கும் மழை இருந்தது. நாம் தொடங்கின உடனே ஆண்டவர் நிறுத்தி எல்லா இயற்கையும் கீழ்ப்படுத்தி நம்முடைய ஆண்டவர் ஜெயித்த கொடுத்தார். நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா தூத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரான் தூத்ரா தூத்ரான் தூத்ரா தூத்ரா தூத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரா தூத்ரான் தூத்ரா 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 தூத்ரா. என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் குறுகின Subscribe to my விசுவாசம் தான். channel. And also நான் press அப்படி வேலை this bell செய்யும்போது icon. அது அந்த 50 சதுரம் 2 முறை போடப்பட்டது. 50க்கு 50 ஒரு முறை, 50க்கு 50 இன்னொரு முறை. ஆனால் இங்கே அது 50 சதுரம், இது 65 சதுரம். ஏறக்குறைய எல்லாம் ஒரு 80 சதுரம் வரும் மொத்தம். அப்போ தொடங்கும்போது நான் பாஸ் இடத்துல சொன்னேன், ஐயா சுற்று வேலையெல்லாம் ஒன்றா ஏற்றிக்கொண்டு ஆனால் ரூ போடுவது 2 முறை போட்டுக்கொள்வான். அவர் சொன்னார், அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரே நேரத்தில் போடுவோம் ஜெபம் பண்ணு. அதை நான் அப்படி விசுவாசித்தேன், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து என்னுடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது நம்முடைய பரிசுத்தருடைய வார்த்தையினால. அதனால் ஆச்சரியமான விதத்தில் எந்த விதமான ஒரு பாரதிய ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சுமூகமாக ஈஸியாக எல்லாம் நடத்தி தந்தார். நம்முடைய எல்லா வல்ல தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் செய்த ஆச்சரியமான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா 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 தூத்ரோ ஆண்டவரே ஸ்தோத்ரான் தூத்ரா தூத்ரா. உண்மையாகவே அந்த நாள் நம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்தினார், நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் உற்சாகப்படுத்தினார். பல இடங்களில் ஊழியக்காரர்கள் வந்தார்கள், பலவிதம் நமக்கு உதவியாக இருந்தார்கள். சுவாசிகள் வந்தார்கள், நம்ம விசுவாசெல்லாம் அன்றைக்கு பாடுபட்டார்கள். நம்முடைய விசுவாசிகள் தங்கள் திராணிக்கு அதிகமாக கூட அந்த வேலைக்காக உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய குடும்பங்கள் எல்லாம் அங்கத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் அங்கத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு உதவி செய்த ஊழியர் விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரா தூத்ரா 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 தூத்ரா. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசினித்தனம் பண்ணி கடன்காரனா மாறினாலும் உண்டு, வாரி இறைத்து தயானனாய் மாறி ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டாலும் உண்டு உலகத்தில். ஆனால் ஆண்டவருக்காக இறைத்த கிணறு ஒரு நாளும் தண்ணீரற்று போகாது, சுரந்து கொண்டே இருக்கும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா தூத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரா தூத்ரா தூத்ரா. என்ன நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு, சீக்கிரமாக செய்து முடித்து ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக நாம் அதை டெடிகேஷன் பண்ண வேண்டும். கர்த்தர் எல்லா வழியும் நமக்கு வாய்க்க செய்யணும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா 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 தூத்ரா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அந்த வேலை தொடங்கின நாளிலிருந்து நேரம் வரைக்கும் எந்த விதமான ஆபத்துகளோ இரத்த காயமோ வராமல், அதிகமாக சிலருக்கு 1-2 காயங்கள் ஏற்பட்டது சின்ன ஒரு அளவில், ஆனால் மரணத்துக்கு எதுவாக ஒரு கொடூரமான ஆபத்தில் விபத்தில் வராமல் நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்தை சுற்றிலும் இருந்து பாதுகாத்து வருகிறார். அது பெரிய இரக்கம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரான் தூத்ரா. உண்மையாகவே நல்ல மனசுகளை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். உதவி செய்ய முடியாத அந்த வேலையெல்லாம் நமக்கு போட்டு கொடுக்க நல்ல சென்ட்ரிங்காரங்க, நல்ல ரூ போடக்கூடியங்க ஆண்டு நல்ல மனசுகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக நாம் நன்றி இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரான் தூத்ரா தூத்ரான் தூத்ரா 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 ஸ்தோத்ரா தூத்ரா. நன்றியாளின் உரி தேடுதே அன்னையாமேசகாரனோ, நன்றியாளுள்ளம் பூரி தேடுதே அன்னையாமேசகாரனோ. ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம், ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். நன்றியாளுள்ளம் பூரி தேடுதே அன்னையாமேசகாரனோ, நன்றியாளுள்ளம் பூரி தேடுதே அன்னையாமேசகாரனோ.
ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்ரா தோத்ரா 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 தோத்ரா. இங்கே கூடியிருக்கிறதான் நாம் அனைவரும் அந்த ஹால் சுத்தம் செய்து டெடிகேஷன் பண்ணி அங்கே போய் ஆராதிக்க வரைக்கும் ஒருவராயிலும் மறிக்கக்கூடாது, எல்லாரும் காக்கப்படணும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா தோத்ரா 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 ஸ்தோத்ரா தோத்ரா 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 தோத்ரா. ஜெபம். ஆசிரிக்கப்பட்டதான கால வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம். இந்த மாசத்திலும் முதலான வாரத்திலும் கால வேளையில தேவ சமூகத்து வரும்படியாக நீர்களுக்கு உதவிச்சு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து பாடி மகிழும்படியாக நம்முடைய அன்பை ருசிக்கும்படியாக ஆவியின் புதுபரத்தினால் நிரப்பபடியாக புது ஜீவனால் புது வல்லமையினால் நீர்களை நிரப்பினபடினா ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் வார்த்தைகளால் எங்களை உணர்த்தின தயவுக்காக நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கால வேளை தேவ சமூகத்தை கொண்டுதான எல்லா தேவன் ஜனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேத வசனம் மூலமாக நீர் உங்களை திட்டமாக பேசி உணர்த்தி நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை அவரை அழைத்தீர், ஆண்டவரை வர பண்ணினீர், ஆண்டவரை அவரை வாரியங்கள் வாய்க்கு பண்ண வசனம் மூலமாக எங்களோடு பேசி உணர்த்தி நம்முடைய தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமத்தனத்தின் கர்த்தாவே நம்முடைய ஜனத்தை விடுவிக்க முடியாத கோரேஸ் ராஜாவை எழுப்பி ஆண்டவரே அந்த அடிமத்தனத்தை விடுவித்து கொண்டு வந்தீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலும் உளையான சேற்றிலும் அடிமத்தில் இருக்கிறதான எங்களை மீட்கும்படியாக நீ செல்ல பிள்ளையா இருந்த நீர் இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்டெடுத்தீரே. ஆண்டவரே எங்களுக்கு பிரதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, பிரதான ஜெயத்தை எங்க தந்தீரே, சந்தோஷத்தை சமாதானத்தை தந்தபடினாலும் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஜனங்கள் இந்த நாடுகளில் ஆண்டவரே போவது நமக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படியாக இந்த மாசத்தில் நம்முடைய ஜனங்களை வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக நீர் உதவிச்சும்படியாக கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவரே ஆபிரகாம் வார்த்தைக்கு முற்றுமாக எலியாசர் கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே ஜெபத்தினால் புறப்பட்டபடினால அந்த கபடியை வாய்க்க பண்ணினா தேவன் எங்களுடைய ஜனங்கள் இந்த மாசத்துல ஜெபத்தினால் எல்லா வல்லமையை மேற்கொள்ளும்படியாக ஜெயத்தை கண்டறியும்படியாக அவனோட வழிகளை வாய்க்க பண்ணும்படியாக நீ உதவிச்சும்படியாக கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக நடத்த வல்லவராக இருக்கிறபடினால நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். யோசேப்பின் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணினே அவன் உமக்கு பிரியமாய் ஜீவித்து போனால் காரியசித்தி உள்ளனாய் காணப்பட்டது போல இந்த மாசத்துல நம்முடைய ஜனங்கள் எந்த இடத்துல போனாலும் உமக்கு பிரியமாய் ஜீவித்து காரியசித்தி உள்ளனாய் காணப்பட்ட பிரதான ஜெயத்தை கண்டறியும்படியாக நீ உதவிச்சு முடியாம கருத்தில் ஒப்படைக்கிறோம். உசியா ராஜா கர்த்தரை தேடினபடினால எல்லா வழியும் வாய்க்க பண்ணினபடினால ஆண்டவர் இந்த மாசத்திலே போவது எங்களுடைய ஜனங்கள் உண்மை தேடினவர்களாய் காணப்படும்படியாக ஆண்டவரே எல்லா தேவ ஜனத்துக்கு உதவிச்சு ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஜனத்தின் வேலை விஷயங்களே அவனோட குடும்பங்கள் அவங்களோட கையிலும் பிரயாசத்துல ஒரு நிறமான ஆசீர்வாதத்தை கட்டிட்டு ஆண்டவரே நம்முடைய ஜனங்களோட வழியெல்லாம் வாய்க்க பண்ணி ஜெயத்தோடு ஜெயிக்கும்படியாக எல்லா தேவ ஜனத்துக்கு உதவிச்சு முடியாம கருத்துல படிக்கிறோம். வசனம் கேட்டதான நம்முடைய ஜனங்கள் வசனத்துக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்து இந்த மாசத்துல ஒரு பிரதான ஜெயத்தை கண்டறியும்படியாக எல்லா தேவ ஜனத்துக்கு உதவிச்சு முடியாம கருத்துல படிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகம் காணப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் சீக்கிரமானவருக்காக எங்களுடைய ஜனங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி முட கருத்துல படிக்கிறோம், பொறுப்படுத்திக் இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வருகிறதான நாள் வரையந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.